அருமை புதல்விய ஆயனர் பறி கொடுத்து இப்போ 9 ஆண்டுகளுக்கு மேல ஆகிடுச்சு. அங்க குடிகொண்டிருந்த நிசப்தத்தை கலைச்சுது. 2 குழந்தைகளும் ஆயனர்கிட்ட ஓடுனாங்க. விஜயதசமி என்று யுத்தத்துக்கு புறப்படுகிறோம். திருக்கழுக்குன்றத்தில் இறங்கியிருக்கும் படைகள் ஆயனரோட அரண்ய வீட்டை சுற்றி மறுபடியும் மரங்கள் செழித்து வளர்ந்து வானோங்கி நின்னுச்சு. நெடுந்தூரம் படர்ந்திருந்த கிளைகள்ல பசுந்தழைகளும் இளம் தளிர்களும் அடர்ந்திருந்துச்சு. சில விருட்சங்கள்ல மலர்கள் கொத்து கொத்தா குலுங்குச்சு. இளங்காற்றுல மரக்கிளைகள் அசைந்து ஒன்றோடொன்று மோதினப்ப உதிர்ந்த மலர்கள் பூமியில அங்கங்க புஷ்ப கம்பளம் விரித்தது போல கிடந்துச்சு. அந்த மலர்களுடைய நறுமணம் நாலாபுறமும் கம்முன்னு நிறைஞ்சிருந்துச்சு. கானகத்து பறவைகள் அப்பப்ப கலகலன்னு ஒளி செஞ்சு அங்க குடிகொண்டிருந்த நிசப்தத்தை கலைச்சுது. ஆயனர் வீட்டுக்கு சற்று தூரத்துல இருந்த தாமரை குளத்துல தண்ணீர் ததும்பி அலைமோதி கொண்டிருந்துச்சு. தாமரை இலைகள் தள தளன்னு விளங்குச்சு. அந்த இலைகளின் மீது தண்ணீர் துளிகள் முத்துக்களை போல தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. இளம் காற்றுல தாமரை இலைகள் அசைஞ்சப்ப அந்த ஒளி முத்துக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுனது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. இந்த இயற்கை அழகையெல்லாம் பார்த்து அனுபவிப்பதற்கு மனிதர்கள் தான் அங்க இல்லை. ஆயனரோட அரண்ய வீட்டை சுற்றி முன்னொரு காலத்துல 100கணக்கான சிற்பக்கலை சீடர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அங்க சீடன்னு யாருமே இல்லை. அங்க இப்ப குடிகொண்டிருந்த சூனியத்துடைய வேதனையை இன்னும் அதிகப்படுத்தும்படியா அரண்ய வீட்டுக்குள்ளிருந்து ஒரே ஒரு தனி கல்லொளியுடைய சத்தம் கல் கல்லுன்னு கேட்டுட்டு இருந்துச்சு. ஆமா, வீட்டுக்குள்ள ஆயன சிற்பியார் மட்டும் கையில கல்லொளி எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அருமை புதல்விய ஆயனர் பறி கொடுத்து இப்போ 9 ஆண்டுகளுக்கு மேல ஆகிடுச்சு. இத்தனை காலமும் அவர் உயிர் வாழ முடிஞ்சது மறுபடியும் சிற்பத் தொழில கவனம் செலுத்திய காரணத்தினாலதான். ஆயனர் தம்முடைய வேலையில முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருந்தபடியால வீட்டு வாசல்ல இரட்டை குதிரை பூட்டிய ரதம் வந்து நின்ற சத்தம் அவருடைய காதுல விழல. தாத்தா அப்படிங்கிற மழலை குரலை கேட்டதும் ஆயனர் திரும்பி பார்த்தாரு. மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியும் அவரு கூட 2 குழந்தைகளும் வாசற்படியை தாண்டி வந்துட்டு இருந்தாங்க. மாமல்லருடைய உருவமும் ஓரளவு மாறி இருந்துச்சு. அவரோட முகத்துல யவ்வனத்துடைய தளதளப்புக்கு பதிலா முதிர்ச்சி பெற்ற கம்பீர தேஜஸ் குடிகொண்டிருந்துச்சு. படபடப்புக்கு பதிலா தெளிந்த அறிவு, முரட்டு துணிச்சலுக்கு பதிலா வைர நெஞ்சத்துடைய உறுதியும் அவருடைய கண்கள்ல பிரகாசிச்சுது. அவரோடு வந்த குழந்தைகளுடைய முகத்தோற்றத்திலிருந்து அவங்க அண்ணனும் தங்கையுமா இருக்கணும்னு யூகிக்க முடிஞ்சுது. அண்ணனுக்கு வயது 8, தங்கைக்கு 6 இருக்கும். மாமல்லருடைய சாயல் 2 பேருடைய முகத்திலுமே காணப்பட்டுச்சு. தாத்தா அப்படின்னு கூவிக்கொண்டு 2 குழந்தைகளும் ஆயனர்கிட்ட ஓடுனாங்க. ஆயனர் அவங்கள என் கண்மணிகளே வாருங்கள் அப்படின்னு சொல்லி வரவேற்றாரு. அவங்கள தம்முடைய தோள் மேல சாச்சிக்கிட்டு கொஞ்சி சீராட்டினாரு. அவரோட கண்கள்ல கண்ணீர் துளிச்சுது. அது குழந்தைகளை கண்டதுனால ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரா, இல்ல நடந்திருக்கக்கூடியதையும் நடக்காம போனதையும் நினைச்சு கொண்டதுனால ஏற்பட்ட தாப கண்ணீரான்னு யாரால சொல்ல முடியும்? குழந்தைகள் கொஞ்ச நேரம் ஆயனரோடு விளையாடி கொண்டிருந்ததுக்கு அப்புறமா மாமல்ல சக்கரவர்த்தி அவங்கள பார்த்து, குந்தவி, மகேந்திரா 2 பேரும் வெளியே ஓடி போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருங்க, நான் தாத்தா கூட கொஞ்சம் பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிக்கொண்டே குழந்தைகளுடைய கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் வெளியில விட்டாரு. கண்ணா, குழந்தைகளை பார்த்துக்கோ அப்படின்னு சாரதியை பார்த்து சொன்னாரு. அதோ குதிரை கடிவாளங்களை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறவன் கண்ணபிரான் தான். அவனோட முகத்துல இப்ப கருகருன்னு மீச வளர்ந்துருந்துச்சு. குழந்தைகளை வெளியில விட்டுட்டு வீட்டுக்குள்ள திரும்பி வந்த மாமல்லரை பார்த்து ஆயனர், பிரபு, தாங்கள் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றி விட்டேன். 108வது நடன சிலை இன்றோடு வேலை முடிகிறது அப்படின்னு சொன்னார். சிவகாமியோட பிரிவினால ஆயனருடைய அறிவு நாளுக்கு நாள் சிதறிப்போய் வருவதை பார்த்த நரசிம்ம சக்கரவர்த்தி அவரை 108 நடன தோற்ற சிலைகளையும் பூர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டிருந்தார். ஆயனர் வேலை செய்ய தொடங்கிய நாளிலிருந்து அவருடைய அறிவு பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. ஆயனரே, என்னுடைய ஆயத்தங்களும் முடிந்துவிட்டன. விஜயதசமி என்று யுத்தத்துக்கு புறப்படுகிறோம். காலையில் ஆயுத பூஜையை நடத்திவிட்டு மாலையில் வாதாபி யாத்திரையை தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னாரு மாமல்லர். ஐயா,
நானும் கேள்விப்பட்டேன். திருக்கழுக்குன்றம் மலைசாரலில் வந்து சேர்ந்திருக்கும் மாபெரும் சைனியத்தை பற்றி குண்டோதரன் கூறினான். கண்ணுக்கெட்டிய தூரம் யானைப்படையும் குதிரைப்படையும் காலாட்படையும் ஒரே சேனா சமுத்திரமாய் இருக்கிறதாமே. இன்னமும் வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களாமே. வாளும் வேலும் ஈட்டியும் மலை மலையாக குவிந்து கிடக்கின்றனவாமே. குண்டோதரன் வந்து சொன்னதை கேட்டதும் எனக்கே திருக்கழுக்குன்றம் போய் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அப்படின்னு ஆயனர் சொன்னார். ஆயனரே, திருக்கழுக்குன்றத்தில் இறங்கியிருக்கும் படைகள் நமது சைனியத்தில் 1/3 பங்குதான். வடக்கே பொன்முகலை நதிக்கரையில் ஒரு பெரிய சைனியம் நமது சேனாதிபதி பரஞ்சோதியின் தலைமையில் காத்திருக்கிறது. தெற்கே இருந்து பாண்டியனுடைய சைனியம் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. வராக நதிக்கு அருகில் வந்துவிட்டதாக இன்றுதான் செய்தி கிடைத்ததுன்னு மாமல்லர் சொன்னார். பிரபு, என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் காலம் கடத்தி கொண்டிருப்பதாக எண்ணி நொந்து கொண்டிருந்தேன். எப்பேற்பட்ட பகீரத பிரயத்தனம் செய்திருக்கிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது அப்படின்னு ஆயனர் சொன்னார். ஆயனரே, பகீரத பிரயத்தனம் என்றா சொன்னீர் அப்படின்னு மாமல்லர் கேட்டார். ஆமையா அப்படின்னு ஆயனர் சொன்னார். ஆயனரே, ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கிறதா? மகேந்திர பல்லவரும் நானும் நீங்களும் கடல்மல்லை துறைமுகத்தில் பாறைகளை சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென்று மழை பிடித்து கொண்டது. ஒரு பாறை 2ஆய் பிளந்தது போல் நடுவில் பள்ளமாயிருந்தது. பாறையில் பெய்த மழை தண்ணீர் அந்த பள்ளத்தின் வழியே தடதடவென்று கொட்டியது. ஆகாச கங்கை விழுகிறது என்று நான் சொன்னேன். உடனே மகேந்திர பல்லவர், சிற்பத்துக்கு நல்ல விஷயம். இங்கே பகீரதன் தவத்தை சித்தரிக்கலாம் என்று கூறினார். நீங்களும் அதை ஒப்புக்கொண்டு சிற்பிகளை அழைத்து வேலை தொடங்கும்படி சொன்னீர்கள். அப்போது நான் தந்தையிடம் பகீரதன் கதையை சொல்லும்படி கேட்டுக்கொண்டேன். பகீரதன் கதையை அன்று மகேந்திர பல்லவரிடம் கேட்டபோது எனக்கு ஒரே வியப்பாயிருந்தது. பகீரதனுடைய தவத்துக்கு என்னென்ன இடையூறுகள் நேர்ந்தன, அவ்வளவையும் சமாளித்து அவன் எடுத்த காரியத்தை சாதித்ததை குறித்து பெரிதும் ஆச்சரியப்பட்டேன். இளம்பிள்ளை பிராயத்தில் அப்பாவிடம் கேட்ட அந்த கதை இப்போது எனக்கு வெகு உபயோகமாயிருக்கிறது. ஆயனரே, வாதாபியிலிருந்து நான் உங்கள் குமாரியை அழைத்து வராமல் திரும்பி வந்தபோது 3 வருடத்திற்குள்ளே படை திரட்டி கொண்டு வாதாபிக்கு போகலாம் என்று எண்ணியிருந்தேன். வரும் வழியெல்லாம் அவ்வாறுதான் நானும் பரஞ்சோதியும் திட்டம் போட்டு கொண்டு வந்தோம். 3 வருடத்தில் நடத்த எண்ணிய காரியத்துக்கு 9 வருடம் ஆகிவிட்டது அப்படின்னு பல்லவர் சொன்னார். பல்லவேந்திரா, 9 வருடம் ஆயிற்று என்றா சொன்னீர்கள்? 9 யுகமானதாக எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு ஆயனர் சொன்னார். எனக்கும் அப்படித்தான் ஆயனரை. சிவகாமியை பார்த்து பல யுகம் ஆகிவிட்ட மாதிரிதான் தோன்றுகிறது. ஆனாலும் நான் என்ன செய்ய முடியும்? 2 வருடம் நாட்டில் மழை இல்லாமல் பஞ்சமாய்ப் போயிற்று. 1 வருடம் பெரும் மழையினால் சேதங்கள் நேர்ந்தன. இலங்கை இளவரசன் மானவன்மனுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டி வந்தது. பாண்டியனுக்கும் சேரனுக்கும் உண்ட சண்டையில் தலையிட்டு சமாதானம் செய்விக்க வேண்டியிருந்தது. இத்தகைய காரணங்களினால் மனசோர்வு ஏற்பட்ட போதெல்லாம் அடிக்கடி துறைமுகத்துக்கு சென்று பகீரதனுடைய தவ சிற்பத்தை பார்த்தேன். மீண்டும் ஊக்கமும் தைரியமும் அடைந்தேன். கடைசியில் பகீரதன் முயற்சி பலிதமடைந்தது போல் என்னுடைய பிரயத்தனமும் பூர்த்தியடைந்து விட்டது. அடுத்த வாரத்தில் போருக்கு புறப்படப் போகிறேன் அப்படின்னு சொன்னாரு மாமல்லர். பிரபு, இது என்ன புறப்படப் போகிறேன் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு ஆயனர் கேட்டாரு. வேறு என்ன சொல்ல வேண்டும் ஆயனரே அப்படின்னு மாமல்லர் கேட்டார். புறப்படப் போகிறோம் என்று சொல்ல வேண்டும். பல்லவேந்திரா, இன்னும் எத்தனை காலம் நான் உயிரோடு இருப்பேனோ தெரியாது. சிவகாமியை ஒரே ஒரு தடவை கண்ணாலே பார்த்து விட்டாவது கண்ணை மூடுகிறேன்னு ஆயனர் சொன்னார். மாமல்லர் தம்முடைய கண்களில் துளித்த கண்ணீரை துடைச்சுக்கிட்டு, ஐயா, உம்முடைய மகளுக்காக நீர் உயிர் வாழ்ந்தே ஆக வேண்டும். சாவை பற்றி நினைக்கவே வேண்டாம். நீங்கள் வந்தே தீர வேண்டுமென்றால் அழைத்து போகிறேன். விஜயதசமி அன்று புறப்பட ஆயத்தமாயிருங்கள்னு மாமல்லர் சொன்னார்.